வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். சமீபத்தில் அதாவது இன்னைக்கு தான் வந்து இறங்கியிருக்கேன். இறங்கின உடனே உங்களுக்கு இந்த வீடியோ பேசி கொடுத்துடணும் அப்படின்னுட்டு திருவூடல் பார்த்துட்டு வந்தேன். திருவண்ணாமலையில் திருவூடல் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. கொஞ்ச நாள் சைவ சித்தாந்த கிளாஸுக்கு போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் பழகின சிவனடியார்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, திருவுடல் பார்த்தவங்களுக்கு மறு உடல் இல்லை, மறு ஜென்மமே இருக்காது, அடுத்து இந்த பூமியில் அவங்க பிறக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது, முக்தி நிலையை அவங்க அடைய முடியும் அப்படின்னு எல்லாம் நிறைய சிவனடியார்கள் சொல்லுவாங்க. அந்த திருவிழா மாதிரி நடக்கக்கூடிய அந்த திருவுடல் ஊடல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். கணவன் மனைவிக்குள்ள, காதலன் காதலிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையை தான் ஊடல் அப்படின்னு சொல்லுவோம். ஊடலில் இருக்காங்க அப்படின்னா சண்டையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி திருவூடல் அது நம்ம மனுஷங்களுக்கு நடக்கும்போது ஊடல்னு சொல்கிறோம். சுவாமிகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஊடல், ஏன் அந்த ஊடல் நடந்தது அதை தான் திருவூடல்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து திருவண்ணாமலையில் 2 கதை சொல்கிறாங்க. ஒன்று பிரிங்கி முனிவர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரிங்கி முனிவர் வந்து வண்டு ரூபத்தில் வந்து சிவபெருமானை வழிபடுவார். அவருக்கு வந்து சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு கும்பிடுறவர். அம்பாள் பக்கத்திலே இருந்தால் கூட அவளை வந்து கொஞ்சம் கூட அவர் வணங்கவும் மாட்டார், அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய பிரிங்கி முனிவர் அப்போ அம்பாளுக்கு வந்து அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா, அவளை வந்து இவர் வணங்குறது இல்லை. அது வந்து அவளுக்குள்ள ஒரு சின்ன இதுதானே திருவிளையாடல்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இதுவே நடக்குது. அம்பாள் நெருங்கி உட்கார்ந்துக்கிறா. இடப்பாகம் வேற வாங்கிட்டா இல்லையா, வாங்கினதுனால நெருங்கி இருக்கிறா. சுவாமியை வந்து தனியா வழிபட முடியாதபடி நெருங்கி உட்கார்ந்துக்கிறாளாம். அப்பவும் பிரிங்கி முனிவர் என்ன பண்றாருன்னா, வண்டு ரூபத்துல வந்து சுவாமியை சுத்தி வணங்கிட்டு போறாரு. அதை பார்த்து அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு சண்டை வந்தது. இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. அது மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு புராணம் இருக்கான். அங்கே உள்ள இன்னொரு பெண்ணை வந்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணார், அதனால் இந்த திருவுடல் நடக்குது அப்படின்னும் இது அந்த கிராமத்து வழக்கத்தில் சொல்கிறக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த திருவுடல் பார்க்கும்போது தோணின விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம திரும்ப 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 சொல்ற மாதிரி இந்த இந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்குது அப்படின்றதான் பார்த்தேன். அதாவது கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை, இதுதான் அந்த திருவிழாவே. இந்த சண்டை எப்படி நடக்குது, அதுக்கு ஒரு வீதிக்கே பேரு திருவூடல் வீதின்னே வச்சிருக்காங்க. அந்த வீதியில தான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இது எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்க ஆர்வமாகவும் தான் நானுமே போனேன். இதில் இன்னுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு சுவாமியும் அம்பாளும் காலையிலேயே கோவிலை விட்டு வெளியில் வருவாங்க. அந்த கோவில் ராஜ வீதியில் 3 தடவை சுற்றுவாங்களாம். 3 தடவை சுற்றி வருவாங்க. சுற்றி வந்து 4வது தடவை தான் அங்கே எதிர நின்று 2 பேருக்கும் அந்த வாக்குவாதம் மாதிரி 2 பேருமா நின்று ஆடுவாங்க. எதிர்த்து ஆடுறாங்க. இதை மாதிரி 3-4 வாட்டி நடக்குது. இதுதான் திருவுடலாக இருந்தது. இதை பார்க்கறதுக்கு போய் நிற்கிறோம். 5 மணிலேருந்தே நிறைய கூட்டம் அந்த தெருவில் வந்து கூட்டிகிட்டே இருக்காங்க. சுவாமியும் அம்பாலும் 3வது ரவுண்டு சுத்த வர்றாங்க. 2வது ரவுண்டு முடிச்சு அப்போ தான் 3வது ரவுண்டுக்கு வர்றாங்க. வரும்போது சுவாமியை பார்த்தாச்சு, அம்பாலை பார்த்தாச்சு, பின்னாடி யார் வர்றா அப்படின்னு பார்த்தா பிரிங்கி முனிவர் வர்றாரு அப்படின்னாங்க. பிரிங்கி முனிவர், ஓ இவரால் தான் சண்டை வந்துச்சா அப்படின்னு, உண்மையாகவே ஓ இவர் தான் சண்டை இழுத்து விட்டவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரிங்கி முனிவர் வந்த அந்த தேர் நிற்கிது அழகா. அந்த சாமியை தூக்கி தான் சுற்றி வர்றாங்க. சுற்றி வந்தவங்க அங்கே நிற்கிறாங்க. நின்ன உடனேயே அங்கே இருந்த அந்த சிவாச்சாரியார் வந்து, நம்ம இப்போது தீபத்தன்னைக்கு அந்த 10 நாள் திருவிழாவில் 1 நாள் உற்சவத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு புடவை கொடுக்குறோம் இல்லையா, அதனால் அலங்காரம் பண்ணக்கூடிய தம்பி அவங்க அந்த சுவாமி தான் அதில் உட்காந்துருந்தார். அவர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக விபூதி கொடுத்து
ஒரு மாலையும் பிரிங்கி முனிவர்கிட்ட இருந்து ஒரு மாலையும் கொடுத்தாரு. அப்பா இதுவே பெரிய ஆசீர்வாதமா இருக்கே, இவ்வளோ கூட்டத்துல நமக்கு ஒரு மாலை, சாமியோட விபூதி எல்லாம் கிடைச்சிருச்சேன்னு நினைச்சிட்டு, இப்ப எங்க நின்னு பார்க்க போறோம்? இப்படி நின்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கூட்டம், இன்னுமே கூட்டம் வருன்றாங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னாங்க திரும்ப சுவாமி சுத்தி வர்றதுக்கு. ஸோ அந்த நேரத்துல நம்ம எங்க நிக்க போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீதியில நடந்துட்டு இருக்கிறோம். அங்க அந்த வீதியில இருக்கக்கூடிய அ அ திருப்பதி சீனிவாசா ஜவுளி கடைன்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடை ஓனர் வந்து நம்ம அருண் தம்பிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவரு பார்த்த உடனேயே, "ஏன் இங்க நிக்கிறீங்க? இன்னும் நெறைய க்ரவுடு வருமே! அப்போ நீங்க வந்து இத வந்து உள்ள வந்துருங்க. எங்க கடைக்குள்ள வந்து நில்லுங்க" அப்டின்னாங்க. சரி சாமியும் வர 1 மணி நேரம் ஆகும்ன்னு சொல்றாங்களே! அப்டின்றதுக்காக அந்த கடைக்குள்ள போயிட்டோம். கடைக்குள்ள போயிட்டு அந்த கடையில என்ன இருக்கு? நம்ம லேடீஸ் ஆச்சே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு, அங்கேயே வெயிட் பண்றோம். சாமி வரப்போறாருன்ற அந்த இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரா வராங்க. அங்க கூடக்கூடிய கூட்டமெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, இத மேல நின்னு பார்த்தா நல்லா இருக்குமே! ஏன்னா இவ்ளோ க்ரவுடுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம நிக்கிற இடத்துல இருந்து மட்டும் பார்த்தோம்னா, இவ்வளோ தானே தெரியுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு, மெதுவா வாய் விட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுர்முகிய வச்சு கடைக்காரர்ட்ட கேட்டோம். இது மேல எங்க இருந்து பார்க்க முடியுமான்னு. இருங்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கடையோட 2வது தளம் 2ண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்குற மாதிரி அவங்களுடைய அந்த கடை போர்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எங்களுக்காக, எங்க ஃபேமிலி ஆட்களையும் நாங்க அங்க விடமாட்டோம். ஏன்னா, அது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். நீங்க பார்த்து நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக அந்த கருணை இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடுனால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தேன். அந்த வீடியோவுமே இதில ஆட் பண்ண சொல்றேன் பாருங்க. அப்படி ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல சுவாமியும், அம்பாளும் எதிர்த்து நின்னு பேசுவாங்க. அந்த பேசுற மாதிரியான காட்சி தான். எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வருதோ, அதே மாதிரி சண்டை. ஃபர்ஸ்ட்டு ரவுண்டா அவங்க 2 பேரும் வரும்போது, அந்த அம்பாள் எவ்வளோ ஆத்திரமா வர்றா, எவ்வளோ கோவமா வர்றாங்கிறத, அத சாமி தூக்கிட்டு வர்றவங்க கிட்டயே அத உணர முடியுது. சாமிய தூக்கி ஆடுறவங்க அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அம்பாளுடைய சக்தி, அந்த ஃபீல் இருக்குன்றதே எங்களால உணர முடிஞ்சது. அது மாரி சுவாமி ஆக்சுவலி கொஞ்சம் சாந்தமா தான் வந்தாருன்னு சொல்லலாம். சாமியும் எதிர்த்து ஆடி வர்றாரு. ஆடி வர்ற அழக பார்த்தா, நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, 2 பேரும் இது சந்தோஷமா ஆடல. சண்டை தான் வருது அவங்களுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அப்பா, அம்மாக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைய பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி நெஞ்சு படபடன்னு வருமோ, அதே மாதிரி எனக்கெல்லாம் ஒருவித படபடப்பு வந்துச்சு. இது வந்து அப் அவங்க திரும்ப போறாங்க, திரும்ப வர்றாங்க, இப்படியே நடக்குது. கடைசியா 2 பேரும் ஒரு கட்டத்துல நிக்கிறாங்க. அப்போ சுந்தரர் வந்து தூது போறதா அங்க வந்து நிகழ்வு நடக்குது. சுந்தரர் வந்து தூது போயி இது பண்றாங்க. இதுல இன்னுமே என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, அம்பாள் கோவிச்சுக்கிட்டு கோவிலுக்குள்ள போய் கதவ பூட்டிக்கிறா. கோவிலுக்குள்ள போயிட்டு பெரிய நாயகர் நம்ம எப்ப திருவண்ணாமலை போனாலும், சுவாமி அண்ணாமலையார பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா, உற்சவரா இருக்கக்கூடிய பெரிய நாயகர் இருப்பார் இல்லையா? அந்த இடத்துல இந்த திருவூடல் முடிஞ்ச அன்னைக்கு மட்டும் அம்பாள் இருக்கா. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது, இது வரலாறு என்னவா இருக்கு? அதெல்லாம் எனக்கு யோசிக்க தோணல. கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அம்பாள் உள்ள வந்துட்டா. வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவளுடைய வீடான அந்த கோவிலுக்குள்ள வந்துட்டா. தன்னுடைய கணவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அம்பாள் இருக்கா. இருந்து மத்த வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு தான் சொல்லணும். கதவ பூட்டிட்டு அவ பாட்டுக்கு நிக்கிறா. அம்பாள் அங்க நின்ற திருக்கோலத்துல அவ்வளோ அழகா காட்சி குடுத்துட்டு இருக்கா. அன்னைக்கு காலையில போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா சுவாமி எங்க போறாரு அப்படின்னா, சுவாமி திரும்ப வரல. அவரு போயி ராத்திரி வேற ஒரு கோவில்ல தங்குவாராம். எப்படி வீட்ல சண்டை வந்து ஒரு ஆம்பள கோவிச்சுட்டு வெளியில போயிடுறாங்களோ, அதே மாதிரி சாமி வெளியில போய் தங்கிட்டு, மறுநாள் அதாவது மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு சுவாமி அவர் ஃபுல்லா மலைய சுத்தி கிரிவலம் வர்றாரு. வந்து திரும்ப உள்ள வந்து இன்னைக்கு அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு மறு உடல் கோயிலுக்கு உள்ள நடக்குமாம். அம்பாளும் சுவாமியும் திரும்ப பேசி சமாதானம் ஆகுறாங்க. இதுதான் இந்த நிகழ்வே. இது வந்து
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவ தான் பார்க்க தோணுது. அவர் சிவன் வந்து அப்பாவாவும், அம்மா வந்து அம்மாவாவும் தான் நமக்கு வந்து தோணவே செய்யுது. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வரும்போது, அப்பாவோட இடத்துல இப்ப அன்னைக்கு அப்பா கோவிச்சுக்கிட்டு வெளில போயிருக்காரு அப்படின்றதுக்காக, எந்த தாயும் அந்த வீட்ல இருக்கிற புள்ளைங்கள பட்னி போட மாட்டா. அவளுடைய கடமைய செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. அதுதான் பெண்களுடைய குணம். அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அம்பாள்ட்ட இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. அவ அங்க நின்னு, அவ உள்ள கதவ பூட்டிட்டு இருக்கான்னா கூட எனக்கு தோணுனது அப்படிதான். அங்க வரலாறு என்னவா வேணா இருக்கட்டும். அவ அப்பா இல்லைன்னாலும், நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு அங்க நின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. ஒரு அம்மா எப்படி தன்னுடைய கணவன் அவ கோவிச்சுட்டு வெளில போயிருக்கானாலும், அத பொருட்படுத்தாம, சரி அது நம்ம மன கஷ்டம் நம்மளோட, நம்ம பிள்ளைங்கள நம்ம பார்ப்போம்னு நின்னு பார்ப்பாளோ, அதே மாதிரி அ பெரிய நாயகர் நிக்கிற இடத்துல அம்பாள் நின்னு அவள பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இது குடும்பம் அப்படின்னா எல்லாமே வரும்ன்றத தான் இந்த இந்து சமுதாயம் வந்து நம்மளுக்கு ஒரு விழாவாவே எடுத்து காட்டுது அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த திருவூடல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்க முடியல. எங்க கூட சுர்முகியும், சுர்முகி பையனும் நாங்க 3 பேரும் தான். சுர்முகி, நானு, சுர்முகியோட பையன். இவங்க 3 பேர் நாங்க 3 பேரும் தான் போனோம். அங்க அருண் தம்பி தான் ஃபுல்லாவே எங்க கூடவே இருந்து எங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணி குடுத்தாரு. எனக்கு எங்களுக்கு ஓகே நாங்க வளர்ந்தவங்க. அதனால நம்ம அம்மா, அப்பாவா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, சுர்முகி பையன் சொல்றான். உன்னையும் அப்பாவையும் பார்க்குற மாரி இருக்குமான்றான். இப்படி எந்த வயது பாகுபாடும் இல்லாம, அவங்கவங்க அப்பா, அம்மாவா பார்க்க வச்சது தான் இந்த திருவூடலோட சிறப்பு. அப்பா, அம்மாவா மட்டும் இல்ல, நமக்கும் கூட தான். "அம்மா வேண்டாம்மா" அப்படின்னு எனக்கெல்லாம் அழுக வருது. நானு அண்ணாமலையார பார்த்தேன். நான் பெரிய நாயகர பார்த்தேனான்னு தெரியாது. அம்பாள பார்த்து, பார்த்து, பார்த்து உருகி போனேன். அவ கிட்ட அப்படி ஒரு கோவம், அப்படி ஒரு ஆக்ரோஷம், அவ்ளோ வேகம். இந்த பசங்க அந்த பிரம்ம தாளத்த அடிக்கக்கூடியவங்கள பார்த்தா, அந்த 5வது, 4வது ரவுண்டு அவங்க வரும்போது பார்த்தா, இந்த தோல் ஒவ்வொருத்தருக்கும் இவ்ளோ உயரத்துக்கு வீங்கியிருக்கு. அவ்ளோ உயரத்துக்கு வீங்கி அதுலேருந்து ரத்தமே வருது. அப்படியும் கூட அந்த ஊர் மக்களுக்கு, அந்த ஊர்க்காரங்களுக்கு அவ்வளவு பக்தியா, அவ்வளவு இந்த சுவாமி அண்ணாமலையார அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உண்ணாமலை அம்மன் அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தன்னுடைய தோலே பிஞ்சு வந்தாலும் பரவால்ல. இதெல்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம். புராணத்துல கேட்டிருப்போம். ஆனா, அத நேரடியா பார்க்கும்போது, இந்த பக்திக்கு முன்னாடி நம்மல்லாம் எம்மாத்திரம்? என்ன செய்றோம்? லேசா லேசா ஒரு விஷயம் நடந்தாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏன் கடவுள் நம்மள இப்படி சோதிக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தெய்வத்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படியே ஒருத்தர் அவ்ளோ ஃபோர்ஸா, அவ்ளோ அழகா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்ளோ கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஆப்போசிட்டா தோள குடுத்து, அந்த தோல்ல இருந்து ரத்தம் வழிஞ்சாலும், இன்னும் வேகம் வேணும், இன்னும் வேகம் வேணும்னு அந்த வேகத்த குடுக்குறது அப்ப எந்த சக்தி? இதுதான் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. எப்படி இப்படி தோல் வீங்கி பிஞ்சு இருக்கும்போது எப்படி அவங்களால தூக்கி ஆட முடியுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த திருவுடலை பார்த்துருங்க. இதெல்லாம் உண்மையிலேயே இறை அருள் இருக்கணும். அ நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவாது நாம இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். பக்தி, வரலாறு, புராணம் அதெல்லாம் தாண்டி வாழ்வியல் முறை என்ன நடந்தாலும் கணவன் மனைவி தான். புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். அத வந்து அனுசரிச்சு போகணுன்றத தான் சுவாமியும், அம்பாளும் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நாடகமா நடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. வாழ்வியல் முறைய சொல்லி குடுத்துட்டு இருக்காங்கன்றத இந்த திருவண்ணாமலையில நடந்த திருவூடல் ஆழமா மனசுல பதிய வச்சது. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. மறுநாள் அழகா சேந்தமங்கலம் போயி, அம்பாள் வழக்கம் போல அங்காளம்மன பார்த்து, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி, அவங்க கிட்ட ஒரு வேண்டுதல் இருந்தது. அவங்களுக்கு அத புடவையும் சாத்திட்டு, அந்த அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு, திரும்ப வந்து அண்ணாமலையாரையும் தரிசிச்சுட்டு, ஊருக்கு வந்து, இத உடனே நான் பேசி குடுக்கணும்னு நைட்டு 9 மணிக்கு உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். காணும் பொங்கலான இன்னைக்கு. இது எடிட் ஆகி என்னைக்கு வருதோ தெரியல.
ஆனால் வரும்போதும் நீங்களும் அடுத்த வருஷமோ அல்லது எப்போ உங்களுக்கு எந்த வருடம் உங்களுக்கு இறையருள் வாய்ப்பு கொடுக்குதோ அந்த வாய்ப்பை தவறாமல் போய் திருவுடல் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய திருவிழா, நம்மளுடைய பார்வையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெரு விழாவாகவும் அந்த விழா இருக்குது. எல்லாரும் போகணும், பார்க்கணும், வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.